ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோத இருந்த நடப்பு ஐபிஎல் தொடரின் கடைசி மேட்ச் நேற்றைய தினம் நடைபெற இருந்த நிலையில மழை காரணமா டாஸ் தாமதமாச்சு. புள்ளி பட்டியல்ல கொல்கத்தா அணிக்கு முதல் இடம் ஏற்கனவே உறுதியாயிட்ட நிலையில இரண்டாவது இடத்துக்கு ராஜஸ்தான் முன்னேறுமா என்பதை முடிவு செய்யும் ஆட்டமா இது இருந்துச்சு. நேற்றைய தினம் நடந்த முதல் மேட்ச்ல ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றதால 17 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல மூன்றாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியது. அந்த வகையில ஒருவேளை ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்து அதுல ராஜஸ்தான் அணி வென்றா 18 புள்ளிகளை பெற்று எஸ்ஆர்எச் பின்னுக்கு தள்ளி புள்ளி பட்டியல்ல இரண்டாவது இடத்துக்கு முன்னேறும் என்ற நிலை இருந்தது. ஆனா ராஜஸ்தானுக்கு ஏமாற்றம் அளிக்கும் விதமா வானிலை அதன் ஆசைய நிராசையா ஆக்கிருச்சு. கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் மழை நிக்காத நிலையில கொஞ்சம் கொஞ்சமா மழை விடவும் பிறகு டாஸ் போடப்பட்டு கொல்கத்தா அணி டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு செஞ்சது. இதனால ராஜஸ்தான் ஓரளவுக்கு நம்பிக்கையோட இருந்த நிலையில மறுபடியும் அடைமழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சு ஆட்டத்தை மேலும் தாமதமாக்க ஒரு வழியா மேட்ச் ரத்து செய்யப்பட்டு 2 அணிகளுக்கும் ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து ராஜஸ்தான் அணி 17 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல முன்னேற முடியாம மூன்றாவது இடத்திலேயே தேங்கிருச்சு. அந்த வகையில மே 22ஆம் தேதி நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபிய ராஜஸ்தான் அணி எதிர்கொள்ளவிருக்கு. இரண்டாவது இடத்துக்கு முன்னேற முடியாததால இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் அணி ஆர்சிபிக்கு எதிரா தோல்வியை சந்திச்சா தொடர்ல இருந்து வெளியேற வேண்டியதுதான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கடந்த 2 ஆட்டங்கள்லயும் ஹைதராபாத் அணிக்கு மழை நல்லது பண்ணியிருக்கு. மே 16ஆம் தேதி நடந்த குஜராத் அணிக்கு எதிரான மேட்ச் மழையால தடைப்பட்டதால தான் எஸ்ஆர்எச் பிளே ஆஃப்குள்ள நுழைஞ்சது. அதே போலதான் நேற்றைய மேட்ச்லயும் மழை குறுக்கிட்டு ராஜஸ்தான் வெற்றி வாய்ப்பை இழந்ததால எஸ்ஆர்எச் புள்ளி பட்டியல்ல இரண்டாவது இடத்தை உறுதி செய்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.